everyone, welcome to Sense Atelier. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போற ஸ்டிட்சோட பேர் fish bone stitch. இந்த fish bone stitch வந்து நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி போன கிளாஸ்லயே நான் சொல்லிருப்பேன். Y stitch வந்து இம்பார்ட்டன்ட். இதுக்கு மேல போட போற ஸ்டிச்சஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் வரும்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த fish bone stitchும் இருக்க போகுது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட்டு 3 லைன் போட்டுக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி 3 லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச் எப்படி போடணும்னு பார்க்கலாம். ஃபிஷ் போன் இதில் பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டிச் வந்து நம்ம ஃபிஷ்ஷோட சென்டர் பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, சென்டரில் ஒரு போன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி லுக்கில் வந்து இந்த ஸ்டிச் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டிச்சுக்கு பேர் ஃபிஷ் போன் ஸ்டிச். இங்கே நம்ம ஒய் ஸ்டிச்சில் நம்ம எப்படி பார்த்தோம், ஃபர்ஸ்ட் வந்து மேலே, அதாவது ஃபர்ஸ்ட் லைனில் வந்து அங்கே தான் லாக் ஸ்டிச் போடுவோம், செகண்ட் லைனில் எந்த ஸ்டிச்சும் வராது. ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ணுறோன்னா, இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து நம்ம அந்த இடத்துல ஸ்டிச் போட போகிறது கிடையாது. எடுத்துகிட்டு வந்து சென்டரில், ஓகே, இந்த மாதிரி சென்டர் லைனில் மட்டும்தான் நமக்கு ஸ்டிச்சஸ் எல்லாமே வரப்போகுது. மேலேருந்து மேலே எந்த ஸ்டிச்சுமே வந்து நம்ம போட போகிறது கிடையாது. அதாவது லாக் ஸ்டிச் சொல்கிறேன். மேலே நம்ம ஸ்டிச்சு போட்டு அந்த த்ரெட்டை வந்து அப்படியே கீழே, அதாவது சென்டர் லைனுக்கு இழுத்துட்டு வந்துடுறோம். ஓகே, ஸோ இழுத்துட்டு வந்து அந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். ஸோ லாக் ஸ்டிச் நான் இப்போ ஜூமில் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி இழுத்துட்டு வந்து அந்த ஸ்டிச்சுக்கு கீழேயே நான் வந்து லாக் ஸ்டிச் போடுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஸ்டிச் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி சைடில் இருந்து, அதாவது சென்டரில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சைட்லேருந்து 2 த்ரெட்டையுமே வந்து எடுத்துகிட்டு வந்து சென்டரில் நம்ம ஸ்டிச்சஸ், அதாவது லாக் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரோம். ஓகே, பாருங்கள், இங்கேருந்து எடுத்துகிட்டு அப்படியே கீழே இழுத்துட்டு. ஸோ இப்போது இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஒய் ஸ்டிச்சில் வந்து நம்ம கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு போனோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே வந்து 2 சைட்லேருந்தும் நம்ம வந்து ஸ்டிச்சஸை எடுத்துகிட்டு வரணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக இது வந்து இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு பழகிரும், வந்துடும், ஈஸியாகவே வந்துடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா போட வரும். இப்போது எதுக்கு இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டு, ஏன் இப்படிலாம் போடணும் அப்படின்னா, நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணும்போது ஒரு லீஃப் டிசைன் போடுறீங்க, இல்லை ஒரு பீகாக் டிசைன் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்டிச்சஸ் தெரிஞ்சால் மட்டும்தான், இதுக்கு பேர் நான் போன ஸ்டிச்சில் வந்து ஒய் ஸ்டிச்சுன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு பேரே வந்து ஃபுல் நேம் வந்து ஒய் ஸ்டிச், அதாவது ஒய் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் தான். அண்ட் அதில் இருக்கிற டைப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம், ஒவ்வொரு டைப்பாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து இதெல்லாம் தான் பேசிக்கு. ஒய் டைப் ஸ்டிச்சும் இந்த ஃபிஷ் போன் ஸ்டிச்சும் தான் பேசிக். ஸோ இந்த 2 ஸ்டிச்சையும் நான் கண்டிப்பாக நல்லா கற்று வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு போட போகிற வீடியோஸில் வர ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களால் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் இப்போது போட்டு பார்க்குறதோட நிறுத்தாமல் இதில் ஏதாவது இமேஜ் வச்சு போட்டு பாருங்கள். போட்டு பார்க்கும்போது, அதாவது லீஃப் டிசைன்ஸ்லாம் நீங்கள் இதில் போடலாம். ஒரு லீஃப் வரைஞ்சிட்டு 2 லீஃப் 2 சைடில் இருந்தும் நீங்கள் த்ரெட்டை எடுத்து சென்டரில் நீங்கள் வந்து இந்த மாதிரி லாக் ஸ்டிச் போட்டு ஒரு இமேஜ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம எப்படி முடிக்கிறோம் அப்படின்னா, சென்டரில் வந்து எண்ட் நாட் போட்டு முடிக்கணும். நான் வந்து இன்னொரு ஸ்டிச் எக்ஸ்ட்ரா இந்த சைடு எடுத்துட்டேன். நீங்கள் வந்து இந்த இடத்துல முடித்தா கூட உங்களுக்கு ஈவனாக தெரியும். ஓகே, இந்த லாஸ்ட்டு ஸ்டிச் போடாமல் மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக தெரியும் மேலோட முடிச்சிங்கன்னா. இந்த மாதிரி ஃப்ரீயாகவே ஆன்லைனில் நீங்கள் வந்து ஆரி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதுக்கு மேலே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். ஸோ இதுக்கு இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போடுற வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து பேசிக் டு அட்வான்ஸ்டு லெவல் மெட்டீரியல்ஸ்லேருந்து என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குன்ற வரைக்கும் நம்ம போட்டுட்டு வரோம். கண்டிப்பாக அதை பார்த்து நீங்களும் ஆரி கற்றுக்கிட்டு ஒரு ஆரி ப்ரொஃபஷனலாக மாறுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.